மதுரை சொக்கநாத பெருமான் கோவில் மூலஸ்தான கோபுரத்தில் மறைந்துள்ள ஒரு அபூர்வ ரகசியம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? விண்ணிழி விமானம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேசுவரர் கோவிலில் சோமசுந்தரேஸ்வரருக்கு சுயம்புலிங்கத்திற்கு மேலே அமைந்துள்ள தங்க கோபுர விமானம் விண்ணில் இருந்து வந்த விண்கல்லால் ஆன ஒரு விண்பொருள் என்பது நமக்கு தெரியாத தேவ ரகசியமாகும். தேவர்களின் தலைவனான இந்திரன் தன் மீது ஏற்பட்ட கொலைப்பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டி பல திருத்தலங்களுக்கும் சென்று வழிபட்டான். அப்போது சிவபெருமானின் திருவிளையாடலால் கடம்பவனமாகிய மதுரையில் ஓர் அழகிய சுயம்புலிங்கத்தை கண்டு பூசித்து வழிபட்டான். இந்த சுயம்புலிங்கத்தை வழிபட்ட உடனேயே அவனது பாவம் நீங்கியது. எனவே இந்திரன் அச்சுயம்புலிங்கத்திற்கு ஒரு பெரிய கோயிலை கட்டினான். தேவலோகத்திலிருந்து ஒரு விமானத்தை ஒரு பெரிய கல் எடுத்து வந்து சுயம்புலிங்கத்திற்கு மேலே விமானமாக அமைத்தான். இந்த விமானம் விண்ணிலிருந்து எழுந்து இறங்கி வந்த காரணத்தினால் விண்ணிழி விமானம் என்று முதலாவதாக இருந்த காரண பெயர் பிற்காலத்தில் மறைந்து இந்திர விமானம் என்ற காரண பெயர் உண்டானது. இதற்கு ஆதாரமாக மதுரை கோவில் புறாங்களில் உள்ள கீழ்கண்ட 2 பாடல்கள் இதை உறுதிப்படுத்துகின்றது. 1. திருவாலவாய் காண்டம் 49வது திருவாலவாயான படலம், திருவிளையாடற் புராணம் பாம்பு எல்லை காட்டிய படலம், பாடல் எண் 2340 நுண்ணிய பொருளினு நுண்ணி தாயவர் விண்ணிழி விமான நின்றெழுந்து மீனவன் திண்ணிய வன்பினு கெளிய சித்தராய் புண்ணிய அருட்கடல் ஆகி போதுவார். சொக்கநாத பெருமானின் இந்த விண்ணிழி விமானத்தை 8 யானைகளும் 32 சிங்கங்களும் 64 பூதகணங்களும் தாங்கி நிற்கின்றன. முன்னொரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்டு தமிழகம் முழுவதும் அழிந்துவிட்டது. அவ்வளவு பெரிய பிரளயத்திலும் இந்த விண்ணிழி விமானம் மட்டும் அழியவில்லை. மதுரையானது பிரளய காலத்தில் வந்த கடல் நீர் வற்றிய பின்னர் கடம்ப மரங்கள் அதிகமாக முளைத்து கடம்பவன காடாக இருந்தது. இந்த கடம்ப வனத்தை அழித்து வங்கிய சேகர பாண்டியன் என்பவன் தற்போதுள்ள மதுரை மாநகரை நிர்மாணம் செய்தான். அப்போது மதுரையின் பழைய எல்லைகளை காட்டுமாறு சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டான். மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமானும் ஒரு சித்தர் வடிவில் இந்த விண்ணிழி விமானத்திலிருந்து தோன்றி அருளினார். சிவபெருமான் சித்தராக தோன்றி அருளி இந்த விண்ணிழி விமானத்தை வணங்கினால் சிவபெருமானையே நேரில் வணங்குவதற்கு சமமாகும் என்பது பரம ரகசியமாகும். சிவபெருமானையே நேரில் வணங்குவதற்கு சமமான மதுரை அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதரின் விமானத்தை வணங்கி சிவபெருமானிடம் வேண்டிய வரங்களை பெற்று அனைவரும் நல்வாழ்வு வாழ்வோம். எவ்விதமான விஞ்ஞான வளர்ச்சியும் அடையாத அந்த காலத்திலேயே இந்த விமானத்தை பார்ப்பதற்கு ஏதுவாக மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேசுவரர் கோயிலுக்குள் மக்கள் நடந்து செல்லும் வழியில் சண்டிகேசுவரர் சன்னதிக்கு அருகிலும் வெளிப்பிரகார